ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சிஎஸ்எஸ் சீரிஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல மேத் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிஎஸ்எஸ்ல ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு மேத்தமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன மேத்தமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா calc, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் மின், இந்த மூணு ஃபங்க்ஷனை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இங்கே ஒரு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த டிவ் வந்து நான் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த டிவ் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 VH கொடுத்துக்கிறேன். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஒரு calc ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த calc ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அதோட சின்டாக்ஸ் எப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ எனக்கு இந்த வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷனில் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 100% மைனஸ் 100 பிக்சலில் எனக்கு வேணும். அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. நம்ம கால்குலேட் பண்ணும்போது தெரியாது. பட் அது ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனுக்கு 100% மைனஸ் 100 பிக்சல்ஸ் அதை வந்து நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணி அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வித் செட் பண்ணிடும். ஸோ அதுக்கு நான் கேல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 100% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மைனஸ் 100 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 100% மைனஸ் 100 பிக்சல்ஸ் கொடுத்தனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட 100%க்கும் மைனஸ் 100 பிக்சல்ஸ்க்கு உண்டான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை வித்துக்கு செட் பண்ணிடும். ஹைட் அப்படி இருக்கும், பேக்ரவுண்ட் கலர் நமக்கு எல்லோன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைன்னா இந்த கேல்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு பர்டிகுலரான வேல்யூ கால்குலேட் பண்ணி அதுக்குண்டான வித் ஹைட் எது வேணாலும் செட் பண்ண முடியும். இது வெறும் வித் அண்ட் ஹைட்டுக்கு முன்னுக்கு கிடையாது. நம்ம வந்து என்னென்ன சைஸ் டிபெண்ட் பண்ணியிருக்குதோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால அது ஒரு பர்டிகுலர் சைஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த மேக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மேக் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸ்ன்னு கொடுத்துருவோம். இந்த மாதிரி மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். எவ்வளோ என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அது எடுத்து நம்மளுக்கு வந்து பிக் பண்ணி அந்த வேல்யூ நமக்கு செட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பிக்சல்ஸ் நான் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 70% கொடுக்குறேன். இது ரெண்டுத்துல எது பெருசோ அது எனக்கு ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து இது வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் வந்து 50% வைக்கிறேன். ஸோ அப்போனா எனக்கு இந்த 100 பிக்சல்ஸ் தான் எனக்கு ஐ மீன் இந்த 50% தான் பெருசு. அதனால எனக்கு 50% ஸ்டைல் வந்து எனக்கு அப்ளை ஆகும். இதே நான் வந்து 10% அப்படின்னு வைக்கிறேன்னா எனக்கு வந்து அந்த 10% இல்லாம எனக்கு வந்து இந்த 100 பிக்சல்ஸ் வரும். இது ஒண்ணையும் நான் வந்து சுருக்கணும்னா 5% கொடுக்குறேன். அப்ப எனக்கு வந்து 5%ஓட 100 பிக்சல்ஸ் தான் ஆயிடுச்சு. அதனால அந்த 100 பிக்சல்ஸ் பிக் பண்ணி எனக்கு வித்ல செட் பண்ணுது. இது 2 வேல்யூ மட்டும் இல்ல. நம்ம மல்டிபிள் வேல்யூ செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க 1.5 முன்வைக்கிறேன். ஸோ இதுல எது பெருசோ அது பிக் பண்ணி நம்மளுக்கு செட் பண்ணி தரும். இது மேக்ஸ் ஃபங்க்ஷன். செகண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின் ஃபங்க்ஷன். ஸோ மேக்ஸ் வந்து எப்படி வந்து அது பெருசு எடுத்ததோ அதே மாதிரி இந்த மினிமம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்ல எது வந்து கம்மியான வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நம்மளுக்கு செட் பண்ணி நம்மளுக்கு விட்த்துக்கு வந்து உண்டான ஒரு சைஸ் நம்மளுக்கு தந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மின் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து மேத் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பார்க்கலாம்.